குமரி மாவட்டம் முழுக்க வாகன கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தி பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கார்த்தி இணைந்திருக்கிறார். கார்த்தி, வணக்கம். என்ன நடக்குது குமரி மாவட்டத்தில்? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகள்ல பாத்தீங்கன்னா போர் பதட்டம் காரணமாக சிலிண்டர் மற்றும் கேஸ் மற்றும் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களாகவே நம்மளுடைய தமிழ்நாட்டுல குறிப்பா பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த கேஸுடைய விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்ந்து நம்ம அதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சூழல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த வாகன கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோக்கள் பல மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சி நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா தக்கலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி ஆட்டோ எரிவாயு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் வாடகைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் தனியார் வைத்திருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மிக கடுமையாக ஏற்பட்டிருக்கு. அதன் ஒரு எதிரொலியாக தான் பாத்தீங்கன்னா தற்போது இந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய நிலையங்கள்ல தற்போது நீண்ட வரிசையில சுமார் 3 முதல் 5 மணி நேரம் அவங்க அந்த வரிசையில காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதோடைய விலை ஒரு பக்கம் உயர்கிறது, அதே சமயம் இந்த பொருள் கிடைக்கிறதுக்கான தட்டுப்பாடும் அதிகரிக்கிறது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது. வாகனம் வாடகை கிடைக்கிறதுலயும் இப்ப கடும் சிரமம் ஏற்படுகிறது. அதே சமயம் இதை பொதுமக்கள் தலையில் அதோடைய விலை 5 முதல் 10 ரூபாய் உயர்த்தினாலே எங்களுக்கு வாடகை கிடைக்க மாட்டேங்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த எரிவாயு தட்டுப்பாடை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். விலையேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சீரான விநியோகம் இருந்தால் மட்டுமே தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளப்படும் என்ற அந்த நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். குமரி மாவட்டம் முழுவதும் வாகன கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்கிட கேட்டோம். தொடர்ந்து அடுத்தபடியாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நாம் பார்க்கலாம். சுமார் ஒரு 3 வருஷமாக நான் சிஎன்ஜி ஆட்டோ வச்சுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்லாம் எங்களுக்கு சிஎன்ஜி கேஸ் வண்டிக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் கிடச்சிட்டு இருந்து, இந்த சபரிமலை சீசன் டைமில் மட்டும் கொஞ்சம் அதுவும் தட்டுப்பாடாக தெரியல, நிறைய வாகனம் வரனால அப்படி இருந்தது. இப்போ சமீப காலமாக டெய்லி 3 லோடு வந்துட்டு இருந்து, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது ரெண்டாக்குனாங்க. இப்போ 1 லோடு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா சமீபத்தில் நேற்று சுத்தமாக கேஸ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சுமார் ஒரு 300 ஆட்டோக்கு மேலே காலைல 8:22க்கு கேஸ் அடிக்க தொடங்கினாங்க. இப்போ வரைக்கும் ரோடு வரைக்கும் ஏகப்பட்ட வண்டி லைனில் இருந்துகிட்ருக்கு. இது காரணம் என்னன்னு தெரியல. அங்கே கேட்டாலும் கிளியர் ரீசன் சொல்கிறாங்க இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இப்போ டிரான்ஸ்போர்ட்லேயும் அரசு போக்குவரத்து கழகத்தில் நிறைய பஸ்ஸு சிஎன்ஜியில் ஓடுது. அப்போ இங்கே வரல லோடை அங்கே கொடுக்குறதா சந்தேகம். அப்படி கொடுக்கும்போது சுமார் 300 ஆட்டோக்காரங்களை வாழ்வாதாரம் பாதிக்குது. ஏன்னா அந்த ஆட்டோயை நம்பி தான் நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இதில் தான் வருவா வச்சு எங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது எல்லா செலவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு தட்டுப்பாடுள்ள சூழ்நிலை வரும்போது எங்களுக்கு அடியோட இந்த தொழில் பாதிப்படையுது. எங்களுக்கு ஒரு வர்மக்கூட்டு கீழே கொண்டு செல்லக்கூடிய அளவில் இருக்குது. இது அரசுக்கு தவறா இல்லை கேஸ் விநியோகம் பண்ணங்களை தவறா என்னன்னு தெரியல. இந்த அரசு உடனே இதை தலையிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை, எங்கள் ஆட்டோ தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்காத அளவு. அது ரெண்டாவது என்னென்னா, இந்த கேஸுக்கு குளச்சல், இது மிளகுமூடு, கல்லவை பம்பு, குளச்சல், களியக்கவலை, பில்லுக்கூடி இந்த ஏரியாண்டெல்லாம் நிறைய பேர் வராங்க. ஏன்னா அவங்க இதை நம்ம இத்தனை கிலோமீட்டர் தாண்டி இந்த கேஸ்னால வராங்க. ஆனால் இப்போது அவங்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதனால் தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இதை சரி பண்ணி தாங்க. இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ஏற்கனவே பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு விட்டனால கொஞ்சம் தொழில் பாதிப்படைந்து அதை மீண்டு வரதுக்குள்ளால இப்போ அடுத்த இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால் தயவுசெய்து தமிழக அரசு இதை இந்த நிலைப்பாடு எங்கள் மக்களோட ஆட்டோ உறவுகளோட இந்த மோசமான விளைவுகளை புரிந்து கொண்டு உடனே தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுமார் ஒரு 3 வருஷமாக நான் சிஎன்ஜி ஆட்டோ வச்சுருக்கேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.